ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பட்டிமன்றத்தில் 4 பேரும் மணிமணியாக பேசிய பட்டிமன்றங்கள் விரல் விட்டு எண்ணி விடலாம். இவர்களை தேர்வு செய்தவர்கள் உண்மையிலேயே மிகச்சரியான தேர்வு செய்திருக்கிறார்கள். நான் ரொம்ப யோசித்தேன், ஆண்கள் அணியே இல்லையே, இந்த ஊரில் இப்படி பயப்படுறாங்களே, இவங்க ஆண்களுக்கு நிகராக பேசினார்கள், அதை விட சிறப்பாக பேசினார்கள். அதான் உண்மை. காலியான பட்டிமன்றம். நான் இந்த மாதிரி இருக்கணும்னு தான் விரும்புவேன். பட்டிமன்றம்ன்றது நான் யோசித்த போது, நான் சிந்தித்த போது, நான் கற்பனையில் நான் 10 மணி நேரம் சிந்தித்தேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்கிற பூஜாண்டி பிடிக்கிறது எனக்கு அவ்வளவா உடன்பாடு இல்லை. மனசிலிருந்து பேசணும், மக்களோட பகிர்ந்துக்கணும். கடவுள் நிறைய வாய்ப்புகளை நமக்கு தருகிறார். எப்படி இந்த மாதிரி உங்களெல்லாம் பார்த்து இவ்வளவு சிரிச்ச முகமாக நம்ம எத்தனை நாள் இருந்திருக்கோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏறக்குறைய பலரை நான் கவனிக்கிறேன், 2 மணி நேரம் ஏறக்குறைய ஆச்சு. அப்படி சிரிச்ச முகமாக இருக்கிறீங்க. கல்யாண வீட்டில் கூட ரொம்ப நேரம் சிரிக்க முடியாது. காரணம், நம்மளை விட ஒரு பொண்ணு அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்துடும், அல்லது நம்மளை விட ஒரு பணக்கார ஒருத்தன் காரில் வருவான், அவனுக்கு கூடுதல் மரியாதை இருக்கும். அல்லது நமக்கு வேண்டாதால் நம்ம பக்கத்தில் வந்து ஷேர் போட்டு உட்காருவான். கல்யாண வீட்டில் கூட ரொம்ப நேரம் சிரிக்க முடியாது, மாப்பிள்ளை சிரிக்கவும் மாட்டான். அது மாதிரி பல பிரச்சனைங்க. ஆனால் ஒரு பொது வெளியில் ஒரு பட்டிமன்றம்ன்றது அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது இல்லை? மனம் விட்டு சிரிச்சிங்கன்னா வியாதிகள் பல போயிடுயா. இறுக்கம் என்பது தான் மனத்திலே மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி வியாதிகளை கொண்டு வருகிறது. யூ பி நார்மல், ஜோவியல், ரிலாக்ஸ்ட். யோகா போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணுன்றாங்க. அங்கே போய் காலை மடக்கிட்டு அப்புறம் எடுக்க முடியாது. அவர் அங்கேருந்து தாடியை வச்சுக்கிட்டு காலை மடக்கிறாரு, நம்மால் அதை டிவியில் பார்த்துட்டு மடக்கி வீட்டுக்காரம்மா கூப்பிட்றா, வா வா வா, என்னன்னா எடுத்து விடு, உனக்கு எதுக்கு அந்த வம்பு? அவன் பண்ணுறான்னா அவன் பழகி இருக்கான், உனக்கு இதெல்லாம் தெரியுமா? பத்மாசனம் போட்டு பிரிக்க முடியாமல் உட்காந்துருப்பான். செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சி வேணும்ல. ஆனால் இந்த 4 பேர் பாருங்க இவ்வளோ அழகாக பேசியிருக்கிறாங்க. இதில் இவங்க 2 பேரையும் நம்ம ரொம்ப பாராட்டலாம். ஏன்னா இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற பெரும்பாலானவர்களின் மன உணர்வை பேசுகிறாங்க இவங்க. ஆனால் இந்த 2 பேரும் தான் சிக்கலான பிரச்சனை. இவங்களுக்கு கைதட்டுற ஆளுங்க இங்கே இல்லை. அப்படியே இருந்தாலும் பாதி பேர் வெளியே இருக்கான், அங்கேருந்து SMS பண்ணிக்கிட்டே இருப்பான், வா வெளியே, வா வெளியே, வா. இந்த கட்சியே ஆள் இல்லாமல் இருக்கு. ஆள் இல்லாத ஒரு கட்சிக்கு பேசணும் பார்த்தீங்களா? இவங்களை அனுபவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பலருக்கு தெரியும். மகனை தான் பேசுகிறான் பாரு அப்படின்னு அந்த அம்மா அப்படி பார்ப்பார் அவர். ஆமாம் ஆமாம், அவங்க நம்ம சொல்ல முடியாதுலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஆனால் இவங்க கதையை அவங்களுக்கே அங்கேருந்து பார்த்தா என்னமோ பேசுகிறாங்க, நம்மளை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும்? அதில் அந்த அம்மா வேற நாங்கள் சேர்ந்த போது இது எந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது அப்படின்னு அவன் இந்த பக்கமே வரமாட்டான்ல. இந்த 2 பேரும் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று எனக்கு தோணுது. ஏன்னா இதுதானே கஷ்டம். கைதட்ட ஆள் இருக்கு இவங்களுக்கு, உங்களுக்கு நாதியே கிடையாது. அவன் கைதட்டவும் மாட்டான். ஏன்னா இதில் 2 தப்பு கண்டுபிடிப்பான் பையன், இல்லையா? நல்லா யோசிங்க, சின்ன பிள்ளைங்க நிலைமை எவ்வளோ கஷ்டம் யா. நல்லா யோசிங்க. நம்ம ஊரில் பிறந்தா அவன் வாழ்க்கையே வேற. நம்ம ஊரில் பிள்ளை பிறந்திருக்குன்னு வைங்க, உடனே தூக்குறதுக்கு 2 அத்தை வரும், மாமா வரும், அண்ணி வரும், இப்படியே தூக்கிக்கிடுவாங்க. இது இன்னைக்கு இருக்கிற தாய்மார்களுக்கு பிள்ளைய பார்க்கவே தெரியல. இதோ பிறந்துருச்சு, அதுவும் 70,000 ரூபா படக். இங்கே ஃபுல்லாக நேச்சுரலா, இங்கேயும் சிசேரியன் தானே, பரவாயில்ல. ஜூலியஸ் சீசர் பக்கத்தில் தானே பிறந்தார், அதனால் இங்கேயும் சீசர் தான். ஆனால் இங்கே பணம் இல்லைன்றாங்க, ஃப்ரீ. வண்டி தள்ளுறதுக்கெல்லாம் காசு கேட்க மாட்டாங்களே, ஸ்ட்ரெச்சர் தள்ளுறது காசெல்லாம் கிடையாதுல்ல. இங்கே என்னமோ பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அந்தந்த மினிஸ்டராக போடுறாங்களாம்ல. சட்ட மந்திரினா லா படிச்சிருக்கணுமா, மருத்துவ அமைச்சர்னா, சுகாதார அமைச்சர்னா டாக்டராக இருக்கணுமா, இப்படியெல்லாம் அங்கே இருக்குது நம்ம ஊரில். அது இப்போ முக்கியமாக நமக்கு
எப்படியோ இருந்துட்டு போறாங்க, சந்தோஷமா இருக்கட்டும். அப்போ குழந்தை பிறந்த உடனே இதை இப்படி செய்ய அப்படி செய்யணும் முன்னாடி சொன்னாங்க. இப்பெல்லாம் சொன்னா பிள்ளைகள் கேட்கறது இல்லை. இப்போ நம்ம ஊர்லயுமே பிள்ளைகள் கேட்கறது இல்லை. ப்ளீஸ் டோன்ட் டச் மாம். உன்னை நான் தான் பெற்றேன், அதனால தான் நான் இப்படி இருக்கேன், நீ தொடாத என் பிள்ளைய. இப்படியே சொல்றாங்க ஐயா. பேரம்பேத்தியெல்லாம் யாரு தாத்தா பாட்டி தொடக்கூடாது, அப்படி வளர்க்குறாங்க. அதுகளே தூக்கிட்டு அலையுதுங்க. கதவை பூட்டிட்டு 2 சண்டை போடுது. யாரு? அப்போன்னு அம்மா, பிள்ளையோட குழந்தையோடைய பேரண்ட்ஸு தான், நம்ம பசங்க தான். ஏன் அழுகுது? இங்கிலீஷில் ஆரம்பிச்சிடுவாங்க. யூ டோன்ட் டாக், யூ டோன்ட் டாக். நம்ம இங்கே வெளியே இருந்துக்கிட்டு சரிடா எங்கிட்ட சண்டையை போடுங்கடா. கடைசியில் இவன் அழுகையை விட சண்டை சத்தம் ஜாஸ்தி ஆகிடும். அப்படி போயிட்டு இருக்கு. இங்கே எல்லாம் அதுவே பிறந்துடுது. இந்த குளிரில் அவன் பிறந்திருக்கான், அவன் அப்படியே குளிர்லேயே வளர்றான். இந்த குளிர் இல்லைன்னா அவனால் இருக்க முடியலை. இப்போ நீங்கள் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு காரைக்காலுக்கு போங்க, வாங்க, அந்த ஊரையே வெறுத்து பெருமூச்சு விடுவான். சரிங்களா? ஏசி போட்டால் நம்ம ஊர் ஏசியில் புகையாக தான் வருது. அதனால அவங்க இது வேண்டாம், நோ 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 நோ, இது ஏற்று வண்டியில் என்னை கொண்டு போய் அங்கே விடு. அதை விட கொடுமை, இந்த ஊரில் தண்ணி குடித்தவன் அந்த ஊர் தண்ணி ஒத்து வர மாட்டேங்குது. தண்ணி சாப்பிட்டோடனே போயிடுறான் பாத்ரூமு. அப்புறம் நம்ம ஊர் பாத்ரூமில் சில அடிப்படை வசதிகள் இருக்கும், அதெல்லாம் பார்த்தா இவனுக்கு பாத்ரூம் மாதிரியே இருக்காது. நமக்கு அதெல்லாம் இல்லைன்னா பாத்ரூமே பயன்படாது. சுற்றி 2 கரப்பாம்பூச்சி இருக்கணும், அங்கே கழுவுறதுக்கு ஒரு மட்டை இருக்கணும், 2 பினைல் பாட்டில் இருக்கணும். பாத்ரூம் தண்ணியில் அந்த குழா ஒரு மக்கு வச்சுருப்பேன், அது பிறந்தப்போ வாங்கினது, கழுவி இருக்கவே மாட்டாங்க, அது ஒழிக்கிட்டே இருக்கும். இத்தனையும் வச்சுருந்தா தான் நம்ம டாய்லெட் அங்கே இருக்கும். இவங்க சுத்தமாகவே இருந்து பழகிட்டாங்களா, அங்கே வந்து நீ வா அப்படின்வான். இவங்களை கொண்டு போய் அங்கே விட முடியாது, அங்கே போக மாட்டாங்க, இங்கே தான் இருக்கணும். இங்கெல்லாம் ப்ரிகேஜி உண்டா? டே கேரா? அது பிறந்தோடனே கொண்டு போய் விட்டுறது. இப்போ 2 பேரும் வேலைக்கு போகிறாங்கன்னு, இந்த பிள்ளை யார் பார்க்குறது? தாத்தா பாட்டி இருக்கா? இருந்து அவங்களுக்கு விசா கிடச்சி வந்தால் தான் உண்டு, இல்லாட்டி கிரஷில் போய் விடணும். பிறந்தோடனே பிள்ளைய விட்டுலாமாமே? சே, இப்போ வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பற்றி விட்டுலாமே. நல்ல நாடால இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சின்ன பிள்ளையா இருக்கும்போது போய் விடுறான், மல்லா கிடக்கான், திரும்பி கொண்டாந்துடுறாங்க, சாயந்தரம் விட்டுறோம், பிரச்சனையே இல்லை. பேச ஆரம்பித்த பிறகு தான் பிரச்சனை. அவனுக்கு தமிழ் பேசி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இவன் தமிழை, நம்ம 2 பேருமே தமிழ் அறவுரை தான். நான் வேடிக்கைக்கு சொல்லலைங்க. நீங்கள் ஃப்ரெஞ்சு கலந்து, இங்கிலீஷ் கலந்து, அப்புறம் உங்கள் அலுவலகத்தில் இருக்கிற நண்பர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. கொலம்பியாவிலேருந்து 2 பேர் வந்திருப்பான், சிரியாவிலேருந்து 2 பேர் வந்திருப்பான், உகாண்டாவிலேருந்து 2 பேர் வந்திருப்பான். அவங்களோட நீங்கள் பேசிட்டு அப்புறம் அத்தனை கலவையும் கொண்டு வந்து நம்ம மொழியோடு சேர்க்குறோம். அப்படி தானேங்க? மொழி கலப்பு இல்லாமல் அயல் நாட்டில் இருக்க முடியாது. இப்போ நம்ம மொழியே சரியான தமிழாக இருக்காது. நீங்கள் பார்க்குற தமிழ் எது? டிவி சீரியல், அந்த தமிழே சரியான தமிழ் இல்லை. அதானுங்க உண்மை. அதுவே கலப்படத்துலேயும் கேடுகட்ட கலப்படம். இப்போ எதுவுமே சரியில்லாமல் அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவன் வந்து எதை புரிஞ்சுக்குவான்? நல்லா யோசிங்க. இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் என்ன, இங்கே இருக்கிற பலர் அங்கே பிறந்து இங்கே வந்திருக்கிறீங்க. உங்கள் அப்பா வந்து ஒரு தேவாரம் சொல்லி கொடுத்துருப்பாரு, அல்லது திருவாசகம் சொல்லி கொடுத்துருப்பாரு, அட்லீஸ்ட் திருக்குறளாவது சொல்லி கொடுத்துருப்பாரு, அல்லது பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. போன உடனே சொல்லு, இல்லை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், நெஞ்சார பொய் தன்னை சொல், இப்படியெல்லாம் உட்காந்து கத்திட்டு இருந்திருப்போம். அதுக்கு அர்த்தமே புரியாமல் செஞ்சுருப்போம்ல. இது எதுவுமே காதில் படாமல் ஒரு பிள்ளை வளருது நமக்கு. அவனுக்கு நம்ம வளர்க்கும்போது திடீர்னு தமிழக கலாச்சாரத்தின் தூதுவராக அவனை வளர்க்க முடியுமா? யோசிங்க. அவனை கொண்டு போய் நீங்கள் எங்கே விடுறீங்க? ஒவ்வொரு பயிலும் ஒரு கலரில் இருக்கான். சில ஆளுக்கு முடி வந்து அப்படி சுருள் சுருளாக இருக்குது, சில ஆளுக்கு முடி இப்படி நிற்கிது. நம்ம தலையை இப்படி வாரி அப்படி வளைச்சி விட்டுருக்கோம். அவன் இதை கொண்டு போய் அங்கே போய் இப்படி சிலுப்பிடுறான், எனக்கு அவன் மாதிரி நிற்கணும்ன்றான்.
முடியிலேயே அவன் வேற மாதிரி இருக்கான், முடியில் வேற மாதிரி இருக்கான், மொழியில் வேற மாதிரி இருக்கான், விழியில் வேற மாதிரி இருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர் ப்ரௌன் கலராக இருக்குது, சிலர் கண்ணு பச்சை கலராக இருக்குது, சிலருக்கு அதான் ப்ளூ கலராக இருக்குது, நமக்கு கருப்பு கண்ணாக இருக்குது. இவங்க கண்ணை அவங்க பார்க்குறாங்க, யார் மரத்தமிழன்டா அப்படி சொல்ல முடியுமா? அங்கே போய் அவங்க கேட்பா, மரத்தமிழன்னா என்ன, ட்ரீல இருந்தியா, எங்கடா இருந்த? இப்போ இந்த புள்ள மற்றவங்களோட போய் இணங்குறதுன்றதே சிரமம். அந்த கஷ்டம் யாருக்கு தெரிய மாட்டேது? உங்க எல்லார்ட்டையும் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நீங்க ஒரு நண்பர் வீட்டு கல்யாணத்துக்கு போறீங்க, உங்களுக்கு நண்பனை மட்டும்தான் தெரியும். நீங்க போயிட்டீங்க, அவங்க சொந்தக்காரங்க அவங்க ஆளுகளா இருக்கிறாங்க, நீங்க ஒத்தையில போய் உட்காந்துருக்கீங்க. வரவங்க போற அப்படி உங்களை ஒரு மாதிரி பார்க்குறேன், விதவிதமாக ட்ரெஸ் போட்டிருக்கான், பெரிய பெரிய மோதிரம் போட்டிருக்கான், கழுத்து நிறைய செயின் போட்டிருக்கான், யாரு? அவங்களே பேசிக்கிறாங்க, இவன் யாரு, எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு. எவ்வளோ நேரம் நீங்கள் இருப்பீங்க? யோசிங்க. புரியாத ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் போனால் சற்று போட்டு நான் அந்த நண்பன் எங்கே இருக்கா ஃபோன் பண்ணுவீங்க, தேடுவீங்க. அப்படி இல்லாட்டி எந்திரிச்சு கொஞ்ச நேரம் வெளியவாது போயிடுவீங்க. போயிட்டு எல்லாரும் அசம்பிள் ஆன பிறகு வரலாம்னு இல்லையா? உடம்பு மனசு ஒட்டலையா? காரணம் எல்லாம் புதிது. இந்த ஏலியன்ஸ்ன்ற மாதிரி சுற்றி எல்லாம் இருக்காங்க. அதில் நம்ம போய் உட்காந்து பாடம் படித்து, இங்கே என்ன மாதிரி பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படி ஃப்ரெஞ்சு மொழி கட்டாயம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? ஃப்ரெஞ்சு மொழி படிக்கணும். அப்புறம் அவன் இங்கே லோக்கலில் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அத்தனையும் படிச்சுட்டு இவன் வீட்டுக்கு வரணும். வந்த பிறகு நம்ம அவங்ககிட்ட அப்புறம் எப்படி இருக்கிறாய் தம்பி அப்படின்னு ஆரம்பித்தோம்னா அவன் எப்படி பார்ப்பான், ஏன்னா மனுஷன் தானாயா தம்பி, நாம் தமிழ் பண்பாட்டோடு வளர வேண்டும். அவன் நீ எதுக்கு என்னை பெத்தன்னு கேட்பான். கேட்பானா இல்லையா? அவன் யாரோடு பழக முடியும்? தமிழர்களாக கூடி வாழுகிற தமிழ்நாட்டில் தமிழில் பேசாத பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோம். 4 நாள் முன்னாடி கோயம்புத்தூர், திருச்சி 4 ஊரில் பக்கத்தில் வெள்ளக்கோயில், இந்த மாதிரி 4 ஊர்களை நான் சென்று பார்க்கிற ஒரே நாளில் காலையிலேருந்து ஒரு சிட்டி ரவுண்ட் அடித்தேன் 2-3 நிகழ்ச்சிக்காக. நான் கண்ணில் பார்த்ததியா இந்த ஒரே நாளில் போன ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி ஒரு நாளில் ஏறக்குறைய 5 சிபிஎஸ்இ பள்ளிகள் திறக்கப்பட்டன ஒரே நாளில். நான் போகிற இடங்கள்லாம் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, அதை பார்க்குறேன் நான். சிபிஎஸ்இனா தமிழ் கிடையாதுன்னு அர்த்தம். நாம் தமிழுக்காக கொடி பிடித்து போராடி கொண்டு இருக்கிறோம். நான் வேடிக்கைக்கு சொல்லலைங்க, எல்லாருக்கும் நீட்டு தான் முக்கியம். அவ்வளோ பேரும் டாக்டர் ஆயிடுறான். வேற எந்த வேலைக்கு எவனும் போகிறது இல்லை. நல்ல சிபிஎஸ்இ அப்படியே டாக்டர் ஆயிரு. என்ன வேடிக்கை நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொழி பாடமாக கூட தமிழை எடுக்க விரும்பாத தமிழ் சமூகம் அங்கே இருக்கிறது, மறந்துடாதீங்க. மொழி பாடமாக நான் மீடியம் சொல்லலை, மீடியம் ஆஃப் எஜுகேஷனே நான் சொல்லலை. அது நீ எப்படி போ, தமிழை உன் தாய்மொழியை மொழி பாடமாக கூட எடுக்காமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வைத்திருச்சலாம் இல்லை இது. இங்கே நீங்கள் இத்தனை பிள்ளைகளுக்கு மத்தியில் இவனை தமிழை சொல்லு, இதை சொல்லு, டான்ஸ் ஆடு, பரதநாட்டியம் ஆடு, நீ தேவாரம் சொல்லு அப்படின்னா அந்த பையன் என்ன செய்வான்? இதுதாங்க இவங்க கேள்வி. நியாயமா இல்லையாங்க? நீங்கள் தாங்க சொல்லணும். ஏன்னா தீர்ப்பு என் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்கு. நேராக வேற ஆயிடுச்சு. இதில் சின்ன வயசில் பரவாயில்ல, ஏய் அப்படின்னா பேசாமல் இருந்துடுவான். டீனேஜில் வர்றான், ஏய் அப்படின்னா பூர்வத்தை அப்படி ஏற்றுறான். ஒன்றும் இல்லை போ, ஏன்னா அவன் பூர்வத்தை போய் உயர்த்திட்டான். அப்புறம் அவனை பார்க்க பொண்ணுங்க வருது, அது பூரா அப்படி ட்ரெஸ் பண்ணி வருது. டீனேஜில் என்ன செய்வான்? ஹாய் அப்படின்றாங்க. நம்ம உடனே உள்ளே கூப்பிட்டு உட்காந்து பேசுங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும், வெளியேயும் இருக்க முடியாது. அவங்க பேசும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவன் யாரோட பேசுவான்? கூட இருக்கிற ஆள் கூட தானே பேசுவான். இப்போ நாங்கள் படித்த காலத்தில் எல்லாம் ஜென்ஸ் காலேஜ், பொம்பளை பிள்ளைங்க இல்லை. நாங்கள் பண்ண புண்ணியம் அது. இன்னும் அந்த வைத்தறிச்சல் போகலை, பூரா பயலுக்கு தான். அவன் இந்த லீவ் விட்டால் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒன்று எங்கள் அப்பாவுக்கு வைப்பார், யார் அவன்? இப்போ சைக்கிள் தான் வச்சுருப்பாங்க. சைக்கிள் அங்கேருந்து வந்தான், எனக்கு அவன் யார்? ஃப்ரெண்டு. அவன் ஏன்டா இங்கே வரான்?
இல்லை நீ பார்க்கணும், நீ பெரிய இவர், உன்னை பார்க்க வந்தானா? அவருக்கு நான் எப்போவுமே கேவலமான ஆள் தான். நீ பெரிய இவர், உன்னை பார்க்க வந்தானா? சொல்கிறா அவனை. நான் இப்போ தான் 5 நிமிஷம் ஒன்று அவனாக போகணும், இல்லை நான் வந்து விரட்டிடுவேன். இது சொல்லியிருக்காருங்க. அவன் காதலையும் அது படும். அவன் அங்கேருந்து கூப்பிட்டு சொல்கிறான், எப்படிடா இவரோட இருக்க? இப்படியே கேட்டிருக்காங்க, எப்படிடா இவரோட இருக்குன்னு. வாய் மூடிட்டு போடா, கிடைக்கிற சோறும் போட மாட்டார். எங்களால் அப்படி பயந்து இருக்க முடிந்தது. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பயத்தை கற்பிப்பீர்கள்? விளையாட இடம் இல்லை, விளையாடுனா ஆள் வந்துடுறான், வெடி போட முடியாது, வீடியோ பார்த்தா நீங்கள் விரட்டிடுறீங்க, டிவியில் சைல்டு லாக் போட்டுறீங்க, திறந்தா உலகமே அதில் வருது. சைல்டு லாக்கை ரிமூவ் பண்ணிட்டா நம்மளே பார்க்க முடியாது, எல்லாருமா உட்காந்து பார்க்க முடியாது. அதுதான் இல்லையா? இப்போ நாம எல்லா வகையிலையும் அடைச்சிட்டோம். வென்டிலேஷனே இல்லாமல் வளர்கிற ஒரு ரூமுக்குள்ளே இருந்த மாதிரி புள்ள வளருதுயா. இப்போ அவன் யார்கிட்ட பேசுவான், எப்படி பேசுவான்? இவங்கிட்ட தமிழ் பண்பாடு எப்படி வளரும்? அதை தாங்க இவங்க கேட்குறாங்க. ஓடி விளையாடுறது இல்லை, அங்கே போனால் ஒரு பிரச்சனை. இந்த ஊர் கல்ச்சர், இப்போ நம்ம ஊரில் இப்படி பார்த்து வணக்கம் போடுறோம் இல்லைங்களா? இங்கே வந்து இப்படி பிடிச்சி இந்த பக்கம் தேய்க்கிறேன், இப்படி பிடிச்சி இந்த பக்கம். அது இங்கே பழகிட்டாங்க. நமக்கு இப்படி பார்த்தோன்னே பயமா இருக்கு, எங்களுக்கு தேய்ச்சது இல்லையா அப்படி கணத்துல. ஆனா இவன் இப்படி பழகிட்டான். நம்ம கல்ச்சர் வேற. அவன் அங்கிருந்து போய் அங்கிருந்து அந்த மாதிரி பழகின ஒருத்தனை கூப்பிட்டு இப்படி வணக்கம் போட்டான்னா அவன் சிரிப்பான். அங்கே போய் இவங்க கறி வாசனை இங்கே வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்லுவானா இல்லையா? அதனாலதான் மசாலான்றான். என்னையா செய்வீங்க? பிள்ளைகள் நொந்து கிடக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காலலாம் 15 வயசு 16 வயசில் பாய் ஃப்ரெண்ட் இருந்தே ஆகணும். கொஞ்சம் சீரியஸான விஷயம். எனக்கு தெரியும், நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். ரொம்ப கண்ணீரோடு அவர் சொன்னார், ரொம்ப கட்டுப்பட்டியான ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அடுத்த ஆள் கூட பேசவே கூடாது, சரியான உடை அணியணும், ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, நோ பாய் ஃப்ரெண்டு சொல்லி வளர்த்தாங்க. 18 வயசில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. ஐ நோ தட் ஃபேமிலி. அவங்க குடும்பம் எனக்கு தெரியும். ஏன்னா அங்கே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அது பெரிய அவமானம். பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா பெரிய அவமானம். ஒன்றுக்கு மேலே இருக்கிறது அவன் யோகம். வேடிக்கை இல்லையா? அதுதான் நிலைமை. யதார்த்த வெளிகளிலே நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நாளிலே 4 கிளைமேட் இருக்கிற ஒரு ஊருக்குள்ள நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. அவனை சுத்தி எத்தனை கிளைமேட் இருக்கு? அவன் அந்த கிளைமேட்டுக்குள்ள தானே நுழைஞ்சு வீட்டுக்கு வரணும் இல்லையா? நம்ம ஊர்ல ஒரு விஷயம், நம்ம ஊர்ல நாங்கெல்லாம் இருந்தப்போ தெருமுறையில் நான் நின்று யாரோடையாவது பேசுறேன்னு வைங்க, அங்கனக்குள்ள ஒரு ஆள் வர, டேய் யாரா நீ இங்க என்ன பேசுற? பொண்ணு யாரு? பிச்சு போடுவேன் பிச்சு. உங்க அப்பா யாரா? கூப்பிட்றா அவனை அப்படின்ட்டு வேலை மனக்கிட்டு நம்மளை கூட்டிட்டு போய் அப்பாட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவனுக்கு எவனும் சம்பளம் கொடுக்கலையா இந்த வேலைக்கு, ஆனா சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஒரு கோஷ்டி அலையுமையா, வேலை இல்லாமலே தெரிஞ்சாங்க. இப்போ இங்கே அது மாதிரி 2 பேர் உட்காந்து ரொம்ப நெருக்கமாக பேசிக்கிட்டு இருக்கானே, எவனாவது வந்து சொல்லுவானா? பார்க்க கூட மாட்டாங்க. அவன் எத்தனை பேரை பார்ப்பான்? இதே மாதிரி தெருவெல்லாம் நடந்தா அவன் எதை பார்ப்பான்? பார்த்து பேசினா அநாகரிகம் இல்லைங்களா? நம்ம ஊரில் பார்த்தா உடனே வீடியோ கேமரா கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிற சூழல்ல உங்கள் பிள்ளைகள் தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தோடு வளரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பது சிக்கல் இல்லையா? இதில் படிக்கணும், பெரிய சாதனை பண்ணணும், விளையாட்டில் மேலே வரணும், அப்பா அம்மாவை மதிக்கணும், தாத்தா பாட்டி வந்தால் போய் வணக்கம் போடணும், காலில் விழுந்து கும்பிடணும். எப்படி விசா வாங்கும்போதே எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வாங்கினீங்க? வாங்கினீங்களா இல்லையா? நான் இந்தியனாகவே இருப்பேன்னா அங்கே இரு, நீங்கள் கூப்பிட்டாங்களா? இமிகிரேஷனில் என்னையெல்லாம் ஒன்றுமே கேட்கல ஐயா. செங்கன் விசா இருக்கான்னு அந்த ஆள் பார்த்தாரு, இருக்குன்னு காட்டினேன், போன்றாரு. அவருக்கு தெரியும் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு. இது இட்லி வாசனை இல்லாமல் இருக்காது, இது போயிடும்னு உடனே போன்ட்டான். சில ஊர்களில் எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு கேட்பாங்களோ, ஒன்றுமே கேட்கல, அப்படி மூஞ்ச பார்த்தா போன்னு தள்ளி விட்டான். இப்போ உன் நாடு உன் வாசனை வேணும்னா நீ உன் பிள்ளை அங்கே வச்சிரு, இங்கே வச்சுக்கிட்டு நீ அப்படி இருன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்னு பிள்ளைகள் பேசுகிறாங்க பாருங்க. எனக்கு என்னவோ
அந்த சிரமம் பெரிய சிரமம் இல்லையா? அதில் அந்த முடிச்சாங்க பாருங்க அந்த அம்மா, நம்ம ஆளுகளில் மாப்பிள்ளை தேடணும் அப்படின்னா எவன் இருக்கான்? கண்ணு போனது காது போனதுமா கொஞ்சம் டிக்கெட் அலையுது. அல்லது அங்கேருந்து சில பேரை கூட்டு வந்தோம்னா அவன் இங்கே வந்து விட்டா இப்படி திரிகிறான். ஏன்னா அவனுக்கு எல்லாம் புதுசாக இருக்குது. இந்த பொண்ணு நடை உடை பாவனை அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சார் நான் சொல்கிறது சைக்கலாஜிக்கல் பாயிண்ட். அது நீங்கள் அந்த தப்புகளை பண்ணீங்கன்னு வைங்க, ஃபேமிலி படாத பாடுபடும். அவன் அங்கேருந்து வந்து வரப்பா இப்படியே நிற்பான், மாப்பிள்ளை இப்படி தான் இருக்கணும்வா. அங்கேருந்து பொண்ணு வந்ததுன்னா இங்கே இருக்கிற கல்ச்சரை பார்த்து, இப்போது இவர் வேலை பார்க்குறாரு ஆஃபீஸில், இவர் ஃப்ரெண்டு வந்து அல்லது கூட வேலை பார்க்குற பொண்ணு வந்ததுன்னா இதே மாதிரி நெருக்கமாக பேசும். இந்த பொண்ணு உடனே உள்ளே கொதிக்கும். அவள் எப்படி பேசலாம்? அவள் அப்படித்தாம்மா பேசுவா. அப்புறம் இதுக்கு என்னைய கல்யாணம் பண்ண? ஏன் அது ஆஃபீஸு, இது வீடுமா? இந்த கல்ச்சரல் ஷாக் எவ்வளோ பிரச்சனையாகும். இப்போ இவங்களுக்கு மாப்பிள்ளை தேடுறது அவங்களுக்கே பிரச்சனை. கடைசியில் பார்த்தா எவனோ வரான். நாங்கள் இப்போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கொலம்பியாவிலேருந்து ஒரு பையன் மதுரைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி எங்கிட்ட வந்து பேசினாங்க. அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியல. ஹீ சோன் அந்த பொண்ணு சொல்லுதா. வீட்டுக்காரம்மாவுக்காக சில பேர் விஷத்தை குடிப்பாங்கல்ல, அது அன்னைக்கு தான் பார்த்தேன் நான். அவனுக்கு என்னை பற்றி ஒரு மரியாதையும் இல்லை. அவன் நல்ல பெரிய பையனாக இருக்கான். இந்த பொண்ணு என்கிட்ட வந்து பிரியமாக பேசி நான் படம் எடுக்கிறேன் இதெல்லாம் சொல்லுது. அவன் எப்படி பார்க்கணும், உன்னைய கட்டின பாவத்துக்காக எவனெல்லாம் நான் வணக்கம் போட வேண்டியது. நிறைய பேர் பல இடங்களில் போய் கல்யாணம் பண்றாங்க. அப்போ அத்தனையும் தாங்கி கொண்டு சரியான மேட்ச் கிடைக்காம கல்யாண மாலையெல்லாம் இங்க வந்து ட்ரை பண்ணாங்க. நம்மால் ஒத்தா தானே இங்க, அதெல்லாம் இவன் தனி லைன்ல போறான். அதனால இந்த பிள்ளைகளின் போக்கும் வளர்ச்சியும் வாழ்க்கை முறையும் எனக்கு என்னவோ எங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளைகளோட கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அதனால் அதிகம் அவதிப்படுபவர்கள் பிள்ளைகளே முடிச்சிடலாமா? அப்போ இந்த 2 பேருக்கு வேலை இல்லையா? இவ்வளவு ஒரு தலை பட்சமாக போயிடும்ல. இந்த கஷ்டத்தை நாம் உணர்ந்துருக்கிறோமா எங்கேயாவது? தகப்பனும் தாயும் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போது குழந்தையாக அதை பார்ப்பதில்லை, தன் எதிர்காலமாக பார்க்கிறார்கள். குழந்தை பிறந்த உடனே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதோ 5 வயசு கூடுன மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், நல்ல அப்பா அம்மாவா இருந்தா. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, அதான் ஒரு பிள்ளை பெத்தாச்சுல, இனி என்ன நமக்கு 4 கிழமையும், இனிமே அவன் வந்துடட்டும், எல்லாம் அவனுக்கு தான். வெளி இடங்களுக்கு போகும்போது என்ன மாதிரி கிடைச்சதுன்னா அப்பா அதை ஒரு பொட்டலம் போட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வருவார். சாப்பிட்ற ஒரு கல்யாண வீட்டில் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்வீட் வச்சா அம்மா அதுக்குன்னு ஒரு பை வச்சு அதை ஒரு பொட்டலம் போட்டு பையில் வச்சு என் மகன் சாப்பிடுவாங்கல்ல, அவளால் அதை வாங்கி தர முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவள் காசு இல்லாமல் அதை செய்யலை, ஆனால் அவனை விட்டுட்டு இதை சாப்பிட அவளுக்கு மனசு இல்லை, அதனால தான் அதை தூக்கிட்டு வரா. இது மாதிரி 10 லட்டு 10 ஜிலேபி அவள் வாங்கி தரலாம், அவட்ட காசு இருக்கு, ஆனாலும் என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், அது இந்நேரம் இது பள்ளிக்கூடத்தில் இருக்கும், நான் இங்கே கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன், சரி இதையாவது எடுத்து வைப்போம். அங்கே போனேன், அடே இங்கே வச்சாங்கடா, உன்னை நினச்சி தானே நான் வாங்கினேன். அவன் அதை அவ்வளோ ஆவலாக பார்க்கும்போது பெத்த நேரத்தை விட அந்த நேரம் அந்த தாய் எப்படி மகிழ்வாள் தெரியுமா? அது எவ்வளோ சந்தோஷம் இது. இப்போது அந்த பிள்ளையின் ஒவ்வொரு படியும் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் அழகு இல்லையா? இந்த பிள்ளை உதைக்கும் போது வயிற்றுக்குள்ளே, வெளியே பிறந்த பிறகு அதன் கன்னத்தை வருடும் போது, அது முதல்ல அம்மா அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல அப்பாவை பார்த்து லேசாக புன்னகைக்கும் போது, வலியில் அழுத பிள்ளைக்கு ஒரு மருந்தை கொடுத்த பிறகு அழுகையை நிறுத்திய போது, முதல்ல கொண்டு போய் கோயிலில் மொட்டை அடித்த போது, மாமன் தலையில் கட்டி ஒரு காதை குத்தின போது, 4 பேரை கூப்பிட்டு முதல் பிறந்த நாள் கொண்டாடின போது, ஒன்றுனா வச்சு பாருங்க, இந்த பிள்ளைக்காக எவ்வளவு வாழ்ந்திருக்கீங்க, எத்தனை இரவுகள் உறங்காமல் இருந்திருக்கிறான் தகப்பனும் தாய், எத்தனை ஆஸ்பத்திரி வாசலில் கண்ணீர் வெடித்திருக்கிறான், எத்தனை நேரம் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் எப்படியாவது என் பிள்ளைய சேர்த்துக்கோன்னு கெஞ்சி இருக்கிறான். இத்தனையும் எதற்காக செய்கிறார்கள்? இந்த பிள்ளைகளுக்கு தானே. வளர்கிற ஒவ்வொரு அழகும், சட்டை ஏறும்போது, ட்ரெஸ்ஸு மாறும்போது, முன்னாடியெல்லாம் எங்களுக்கு 2 ட்ரெஸ் எடுப்பாங்க வருஷத்துக்கு, கிழிஞ்சாலும் அதை தான் போட்டுக்கணும். இன்னைக்கு போனால் 10 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அது திங்கனக்குள்ளையெல்லாம் ஒன்றையும் காணும். அதுக்கு பேர் கோல்டு ஷோல்டராம்ல,
அப்படியா? என்னையா ஆமாவா இல்லையா? ஏற்கனவே இங்கே கோல்டாக தானே இருக்குது, அப்புறம் என்ன கோல்டு சொல்கிற? அந்த சின்ன பிள்ளைங்க போட்டு வரும்போது அதை பார்த்து அப்படின்னு அந்த ஒரு முகத்தில் ஒரு மகிழ்ச்சி வராது. அப்பாவுக்கு மட்டும் ஒன்றும் வராதுன்னு நான் நினச்சிங்க. இந்த பிள்ளை வளர வளர அப்பா அப்படியே பார்ப்பார்ல, எங்கள் அம்மா மாதிரியே இருக்குது. அவங்க அம்மா கிழிச்சிச்சு, அவள் பக்கத்தில் உங்கள் அம்மா கிழிச்சிச்சு, என் பிள்ளை மாதிரி அவங்க அம்மா இருந்துச்சு. அதுக்கு சேலையே ஒழுங்காக கட்ட தெரியாது. நீ எங்கள் அம்மாவை பற்றி பேசுனா பிச்சு பிடுவேன். அப்போ நான் பேசாமல் யார் பேசுறது? நான் தான் உங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன்ல. இப்படியே ஒரு விளையாட்டு தானே. திடீர்னு அந்த பையன் பெரிய ஆள் ஆயிடுறான், லேசாக மீசை வருது. அப்பா அப்படி பார்க்குறாரு, பெரிய மீசை மாதிரி வந்துருக்கு. அவனா வளர்த்துறான், என்ன தடவுறான். இங்கெல்லாம் என்ன தடவ மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர்லலாம் என்ன தடவுவோம், மீசை வளரணும்ல. திடீர்னு அந்த பொண்ணு பெரிய பொண்ணாயிருது, உடைகளில் மாற்றம் வருது, உணர்வில் மாற்றம் வருது. இப்படி வளர வளர தான் நட்டு வச்ச ரோஜா செடி பூத்து குலுங்குவதை பார்க்கிற ஒரு விவசாயி போல, ஒரு தோட்டக்காரனை போல ஒவ்வொரு தாயும் தந்தையும் மகிழ்கிறார்கள் இல்ல. இந்த பிள்ளை சம்பந்தமே இல்லாம இருந்தான்னா அப்பா பார்த்து இப்படி பார்க்குறான். என்னடா? நத்திங். வாட்ஸ் த மேட்டர்? நத்திங். யூ கேரி ஆன். யூ ஆர் வெரி குவைட். எஸ், யூ ஒன்லி ஆஸ்க் மீ டு பி குவைட். நீ தானே அமைதியாக இருக்க சொன்ன. நீ அம்மா கூட பேசுறது இல்லையாமே. ஆமாம், என்ன பேசுறது? அவங்க பேசல, நானும் பேசலை. ஆனால் வேற யாரோடையெல்லாம் பேசுகிறான், இரவெல்லாம் பேசுகிறான். 12 மணின்னு சொன்னாங்களே, அவங்க அளவுக்கு வேகமாக நம்மளால் டைப் அடிக்க முடியாதியா? மொபைலில் அவங்க அடிக்கிற வேகம் இருக்க, ஸ்டெனோகிராஃபர்லாம் தூக்கி சாப்பிட்றாங்க. இந்த இவான் லெண்டில் அந்த காலத்தில் விளையாட்டு இது இருக்காங்கல்ல, டென்னிஸ் விளையாடுறான் இல்லையா, அந்த காலத்தில் விளையாடினவங்க. இப்போது ஃபெடரர் அது மாதிரி ஆட்கள். இங்கே ஒரு வாலி அங்கே அடித்த வேகத்தில் அங்கே போய் இதை திரும்பி வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீடை விட இவங்க ஸ்பீடு. இவன் அடித்த வேகத்துக்கு அங்கேருந்து பதில் வருதுயா. டென்னிஸ் கோர்ட்டில் கூட இவ்வளோ ஸ்பீடு வராது. இவன் போட்ட வேகத்தில் அங்கேருந்து பதில் வருது, உடனே திரும்ப போடுறான், அங்கேருந்து பதில் வருது. இது என்னைக்கிடா முடியும்? என்னதான்டா பேசுவீங்க? ஒருத்தனுக்கும் தெரியாது. நம்ம பெத்த பிள்ளை நம்ம வீட்டிலே உட்காந்துக்கிட்டு நமக்கு தெரியாமல் எவனோடய பேசிக்கிட்டு இருக்கு, நம்ம பேசாமல் உட்காந்துருக்கோம். மொபைலுக்கு பில்லு கட்டுறது நாம், ஆனால் மொபைலை தொட முடியாது. நம்மளாவது 42 பாஸ்வேர்ட் போட்டிருப்போம், அவன் கண்டுபிடிச்சிடுவான். அவன் இப்படி போட்டு இப்படின்னு ஒன்று பண்ணுறான். அதை இன்னைக்கு இப்படி போடுறான்னா நாளைக்கு இப்படி போடுறான். டெய்லி பாஸ்வேர்டு மாற்றுறானே. யார்? நம்ம பேங்க்கில் வேலை செய்கிற இடத்துல கூட இவ்வளோ பாஸ்வேர்டு மாற்றினதில்ல. அவன் எப்படியும் நம்ம அதை தொடவே கூடாதுன்னு இருக்கான். அவனுக்கு மொழிகள் பல தெரியுது. என்ன செய்வீங்க? திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டு வந்துட்டான்னு வைங்க, அந்த பொண்ணுக்கு தலையில் முடியெல்லாம் நட்டு வச்ச மாதிரியே இருக்குன்னு வைங்க. கூப்பிட்டு வந்துட்டு அப்படின்றான். யார் அதுன்னு? என்ன ஆக போகுது? அந்நேரம் அப்பாவும் அம்மாவும் உள்ளே போய் உக்காந்து, அவங்க 2 பேரும் ஒரு அறையில் இருக்கிறாங்க. இந்த ரூமில் இந்த அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. அதான் யோசிங்க, மனசாட்சியோட யோசிங்க. குற்றவாளியாக இருக்கிறவன், ஐசியூவில் இருக்கிறவன், இவங்களுக்கு என்ன முடிவாகும்னு பயப்படுகிற உறவினரை விட மோசமான பயத்தில் இருப்பான். இது நம்ம சரியா வளர்க்கலையோ, நீ சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, நீ என்ன சரியில்லை, நான் பண்ண பாவம். எப்படி உங்ககிட்ட சொல்றது? நான் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இது நிற்கிது பாரு, ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கோம்ல. சாம ஊர்லேயே இருந்திருக்கலாமா, 4 பேர் கண்டிக்கிறதுக்காவது ஆள் இருந்திருக்கோம். ஒன்றும் இல்லை பார்த்தியா, நம்மளாம் வாழ்ந்து என்ன கண்டோம் அப்படின்னு தகப்பனோ தாயோ பேசிவிட்டால் அதை விட ஒரு கொடுமை இருக்குமான்னு? அதை விட ஒரு கொடுமை இருக்க முடியுமா? நம் பிள்ளைகள் தெரிந்தே நம் கைகளை விட்டு ஒரு வரலா பிரிச்சுட்டு தனியாக போகிறானே, பிடிக்க முடியலையே. காற்றில் பறந்து செல்கிற பலூனை கூட எப்படியாவது விரட்டி விடலாம். ஆனால் நம் கைகளுக்குள் இருக்கிற இந்த பிள்ளைகள் கை நழுவி போகும்போது தகப்பனும் தாயும் படுகிற அவஸ்தை இருக்கு பாருங்க, இது பிள்ளைகளுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு வரவே வராது.
வரவே வராது. அவன் தகப்பனாகும் வரை வராது. சாண்ட்விச் ஜெனரேஷன் அப்படின்றது தான் நீங்கள். இந்திய வேர்களை விடாமலும் பிரெஞ்சு மண்ணில் கிளை பரப்ப முடியாமலும் தவிக்கிற நடுத்தரத்தில் தொங்குகிற திரிசங்கு சொர்க்கவாசிகள் இன்றைய பெற்றோர். ஒன்று கீழே போ, இல்லாட்டி மேலே போ, ரெண்டுக்கு நடுவில் ஏயா இருக்கிற? என்ன கண்டம்? 4 காசு இருக்கு, ஷேர் இருக்கு, கார் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு நிலை யாருக்காவது வந்தால், எல்லாருக்கும் நான் சொல்லலை, எனக்கு என்னவோ பிள்ளைகள் படுகிற அவஸ்தையை விட அயல் நாடுகளில் பெற்றோர் படுகிற சொல்ல முடியாத துயரம், மனதுக்குள் புழுங்குகிற புழுக்கம், பிள்ளைகள் மீது இருக்கிற அக்கறையில் கடவுளே ஏதாவது செய்ய அப்படின்னு பார்க்கிற தெய்வங்களையெல்லாம் வேண்டுகிற வேண்டுதல், அப்படி போகிற பிள்ளையை கூட சபிக்காமல் டே நீ நல்லா இருடான்னு சொல்லுகிற அந்த மனசு இருக்கு பாருங்க, அந்த தவிப்பு தான் மிகவும் அதிகம் என்று சொல்லி மிக அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.